மகாபாரதம் துவங்கியது இங்குதான். ஹஸ்தினாபுரம் சாம்ராஜ்யத்தின் மன்னன் சாந்தனு ஒரு நாள் கங்கை நதிக்கரையில் இயற்கையின் அழகை ரசித்துக் கொண்டிருந்தான். அப்போது கங்கையின் நதியில் அழகிய பெண் ஒருத்தியை கண்டான். பூலோகம் பாராத பேரழகு அவள். அவள் அழகில் மயங்கிய சாந்தனு சற்றும் தாமதிக்காமல் அவளிடம் தன்னை திருமணம் செய்து கொண்டு ஹஸ்தினாபுரத்தின் பட்டத்து ராணியாக வருவாயாக என கேட்க, சாந்தனுவை சில கணங்கள் பார்த்த அந்த பெண்ணோ சம்மதித்தாள். ஆனால் ஒரு நிபந்தனையோடு. தான் என்ன செய்தாலும் மகாராஜா அதில் தலையிடக்கூடாது என்றும் கேள்வி கேட்கக்கூடாது என்றும், மீறினால் மகாராஜாவுடன் ஒரு கணமும் அவள் வசிக்க மாட்டாள் என்றும் கூறினாள். மகாராஜாவும் சம்மதித்தார். ஹஸ்தினாபுரத்தில் ராஜ்ய மக்கள், முனிவர்கள், ரிஷிகள், பக்கத்து நாட்டு மன்னர்கள் அனைவரும் திருமணத்திற்கு வந்தனர். காதல் ஜோடிகள் இருவரும் திருமணம் செய்து கொண்டனர். ஆனால் பிரச்சனை முதல் குழந்தை பிறக்கவும் தான் ஆரம்பித்தது. தான் பெற்ற பிள்ளையை ஆற்றில் கொண்டு போய் மூழ்கடித்து கொலை செய்தாள் ராணி. சாந்தனுவால் இதை பார்க்கத்தான் முடிந்ததே தவிர அவளை கேள்வி கேட்க முடியவில்லை. இப்படியே ஒவ்வொரு குழந்தைக்கும் நடக்க ஆரம்பித்தது. 8வது குழந்தையை அவள் ஆற்றிற்கு கொண்டு சென்றபோது தடுத்தார் மகாராஜா. ஏன் நமக்கு பிறந்த குழந்தைகளை கொல்கிறாய்? என்னால் இனியும் பொறுக்க முடியாது. காரணத்தை கூறு என கேட்க, அவள் உண்மையை கூறினாள். நான் சாதாரண மானுட பெண் அல்ல. நான் புனிதமான கங்கா ஆவேன். இந்த குழந்தைகள் அனைவரும் 8 வசுக்கள். அவர்கள் வசிஷ்டரின் பசுவான காமதேனுவை அபகரிக்க முயற்சி செய்யும் போது வசிஷ்டர் அவர்களை தெய்வத்தன்மையை இழந்து மானுட பிறவி எடுத்து கஷ்டப்படுவீர்கள் என சபித்தார். அப்போது என்னிடம் உதவி கேட்டார்கள். இந்த 8 குழந்தைகளை நான் பெற்றெடுத்து பிறந்தவுடன் முக்தி அளித்து சாப விமோச்சனம் கொடுப்பேன் என வாக்களித்தேன். அவ்வாறே நிகழ்ந்தது. ஆனால் நீங்கள் இந்த 8வது குழந்தையின் முக்தியை என்னை தடுத்து நிறுத்தி தவறு செய்து விட்டீர்கள். என்னை கேள்வி கேட்டால் நான் உங்களுடன் தங்க மாட்டேன் என ஏற்கனவே கூறியிருந்தேன். இதற்கு மேல் என்னால் இங்கு இருக்க இயலாது. இவனை வளர்த்து உங்களிடம் சேர்ப்பேன் என கூறி குழந்தையுடன் மறைந்தாள் கங்கை. தவறு செய்துவிட்டோம் என்கிற குற்ற உணர்ச்சியில் காலத்தை கங்கையை நினைத்தே கழித்தார் சாந்தனு மகாராஜா. 16 வருடங்களுக்கு பிறகு எந்த இடத்தில் குழந்தையுடன் மறைந்தாளோ அதே இடத்தில் மீண்டும் 8வது குழந்தையுடன் காட்சியளித்தாள் கங்கை. இப்போது அந்த குழந்தை 16 வயது இளைஞனாக மாறியிருந்தான். மகனை பார்த்த சந்தோஷத்தில் அவனை கட்டி தழுவினார் ராஜா. இவனின் பெயர் தேவவிரதன் என கங்கை கூறி, இனி இவன் உங்களின் சொத்து என ஒப்படைத்தாள். இந்த தேவவிரதன் தான் பின்னாளில் பீஷ்மர் என பெயர் பெற்றான். நல்ல பண்பையும் பழக்க வழக்கங்களையும் போர்க்கலைகளையும் கற்று வந்த தேவவிரதன் ஒரு சபிக்கப்பட்டவன் என்பது கங்கைக்கு மட்டும்தான் தெரியும். அவனது எதிர்காலம் என்ன ஆகப் போகிறது என்கிற பயம் அவளுக்குள் இருந்தது. ஆனால் மகாராஜா சாந்தனுவிடம் அவரை ஒப்படைத்த பின் அவள் நிம்மதி பெருமூச்சு விட்டாள். இந்த தேவவிரதன் வாழ்வு எப்படி இருக்க போகிறது? அவன் என்ன ஆவான்? அவனுடைய சாபம் அவனை எந்த நிலைக்கு எடுத்துச் செல்லும் என்பதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.